நிப்பாட்டிட்டு வந்ததில் பாருங்கள், இதுதான் அந்த குருநாகலுடைய வியூஸ் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இந்த புத்த பெருமானுடைய பேக் சைடில் தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். அந்த குருநாகல் குளம் இப்போ இந்த அக்டோபர் மாதம் மழை மாதங்கிறதுனால கொஞ்சம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஹாய் நண்பா, நான் உங்கள் சேட்டை. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு ஸ்ரீலங்காவில் ஒரு குருநாகலுங்கிற இடையில நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. மழை பிச்சு உதர்ந்துச்சு. தெரியாதனமாக மழை சீசனில் வந்து மாட்டிட்டோம். ஓகே நண்பா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாக்கா குருநாகலில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு புத்த சிலை ஒன்று இருக்குது. அது வந்து டூரிஸ்ட்லாம் போகிற இடம் தான். அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இன்றைக்கி தான் மழை விட்டுச்சு, அதனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஓகே நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபர் வராப்புல, அவர் கூட பயணம் பண்ணிடுவோம். அவர் தான் இப்போ நம்ம இடத்துக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காப்புல. வாங்க நம்ம போகலாம். ரைட், வந்துக்கிட்டு இருக்காப்புல. அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வரேன்னு சொன்னது இன்னும் வரலை. டெலிஃபோன் அடித்தேன், இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். நினைக்கிறேன் எங்கள் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜாசிம்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ்டர் ஜாசிம்கா. போமா? ஓகே. இப்போ நம்ம வந்து குருநாகலுங்கிற ஒரு ஏரியாவுக்கு அந்த மலைக்கு நம்ம போகிறோம். மலைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே லைனில் ஏறிங்க. சும்மா எனக்கு கிரிட்டுன்னு பிடிச்சிடுவோம். பாருங்கள், இது இப்போ நம்ம கண்டி ரோட்லேருந்து கண்டி டு குருநாகல் ரோடு தான் இது. இப்போ நம்ம வந்து குருநாகல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குருநாகல் எப்படி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? 14 கிலோமீட்டர் இருக்குமா? இங்கேருந்து குருநாகலுக்கு 14 கிலோமீட்டர். பார்ப்போம். ஒரு வழியாக அப்படியே நாம் வந்து அந்த குருநாகலுக்கு வந்து ரீச் ஆகி பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸு அந்த வழியால் நம்ம வந்து அந்த மலைக்கு ஏறினது. அப்படியேங்கப்பா, இங்கேயும் கப்பல்ஸா போகிற வழியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. பரவாயில்ல, ஓகே, என்ஜாய். இப்போ நம்ம அந்த மலையில் அப்படியே நம்ம பாய் போட்டு ஏற்றிக்கிட்டு அந்த கீரில் செகண்ட் கியரில் போட்டு முக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தார். பாவம், பார்க்கவே ரொம்ப வண்டி காரில் ஏறினுச்சு. அந்த மலையை சுற்றி ஒரு வழியாக பாருங்கள். கீழே கொஞ்சம் வியூஸு ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஏறணும். ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் போகும் அப்படின்னு சொன்னார். அப்படியே பச்சைன்னு அந்த காடு. அதாவது நம்ம வந்து எங்கேனாக்கா நம்ம மூணாறு இந்த காடுகள் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி அந்த காடுகளில் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படியே மெதுவாக மேலே ஏறிட்டார். பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே அற்புதமாக அப்படியே அழகாகவும் காட்சி செமையாக இருந்துச்சு. மக்கள் வந்து நிறைய பேர் கப்பல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க டூர். நான் கூட கேட்டேன், இது என்னது அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாம் இப்படி தான் அங்கே வருவாங்க, இந்த ஏரியாக்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் பைக்கு நிற்கிது, ஆள்களை காணும். அப்படியே போட்டு எல்லாம் ஏறிடுவாங்களாம் மலை மேலே. பலே சூப்பர் அப்பு. சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஆனால் நம்ம கூட்டாளியெல்லாம் பாருங்கள், நம்ம பாய் நிப்பாட்டினார். எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே, அது நம்மளை பார்த்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே மலை மேலே ஏறிட்டோம். வண்டிகளும் நெருங்கிடுச்சு. வண்டிகள் நிறையா அப்போ தான் பார்த்தேன். கீழே அடிவாரத்தில் வந்து வண்டிகளை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரம்மியமாக அற்புதமான காற்று, சூப்பரு. அதாவது வந்து
அந்த நாங்கள் போனது வந்து சாயங்காலம் ஒரு ஒரு 5 மணி, ஆமாம் ரைட்டு 5 மணி இருக்கும் அங்கே போய் சேர்றதுக்கு. அப்படியே கொஞ்சம் அந்தி மாலை பொழுது அந்த நேரம் நல்லா சைலண்ட்டாக அப்படியே கிளிகளில் சத்தமும் அதுவும் அந்த அந்த ஆட்டோவில் போகிறதுக்கு சும்மா அற்புதமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 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 புது அனுபவம் தான் சொல்லலாம். ஆமாம், ஒரு வழியாக மேலே இங்கே போயாச்சு. இதுதான் அந்த இடம். ஆனாக்கா அந்த டூரிஸ்ட்டு வண்டிகள்லாம் வந்து இங்கே தான் நிப்பாட்டிட்டு தான் இங்கே தான் போவாங்களாம். நம்ம பாய் முன்னாடியே போயிட்டார். ஆமாம், போயிட்டு பார்த்தாக்கா டூரிஸ்ட்டு வண்டிகள்லாம் இங்கே தான் நின்று இருந்துச்சு எல்லாம். நான் சொன்னேன், என்ன பாய் மேலே போகிறீங்க, வண்டிகள்லாம் நிற்கிது? இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால வண்டியை ஓட்டிகிட்டு போனார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல அந்த இடம் எப்படி போகணுன்ட்டு. கடைசியில் ஒரு வழியாக நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக ஜசீம் பாய் வண்டியை பார்க் பண்ணிட்டார். அவர் பார்க் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் நடங்க அப்படின்ட்டாரு. நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போனேன். பார்க்குறப்ப பாருங்கள், பேச்சு பாறை மேலே நம்ம நின்று நம்ம கீழே பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு நம்ம ஊர்லேருந்து. ஆமாம், இது அப்படியே கொஞ்சம் நடக்கணுமா, கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. நானும் அவரை மறந்துட்டு நானும் அப்படியே நடந்து போயிட்டேன். கடைசியில் திரும்பி பார்த்தா தான் தெரியுது அவர் இன்னும் வரலன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவர் வருவாருன்ட்டு. வரட்டும், அவர் கூடயே சேர்ந்து போகலாம். எங்கேப்பா? அங்கேயே நிற்கிறார், அந்த வண்டியில் அங்கேயிருந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்ட்டு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான், ஒரு 200 மீட்டர், ஆமாம் 200 மீட்டர் கூட இருக்காது, நடந்து போயிடலாம். நம்ம ஜசீம் பாய் வரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்தோடனே அவர் கூடயே போவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நமக்கு வந்து எப்படி எங்களோட சூழ்நிலை தெரியாது. வந்து பாருங்கள், இதுதான் அந்த குருநாகலுடைய வியூஸ் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இந்த புத்த பெருமானுடைய பேக் சைடில் தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். இதுதான் குருநாகல் மலையில் உள்ள இந்த புத்த பெருமானுடைய சிலை. ஆமாம் பாருங்கள், தெரியுதா? இது வந்து குருநாகல் கீழே அந்த குருநாகல் குளம் அப்படிங்கிற குருநாகல்ங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள தான் இந்த புத்த பெருமான் சிலை. இதோடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கம்பீரமாக வீட்டிருக்காரு. இங்கே வந்து டூரிஸ்ட் பாஸுகள் எல்லோரும் வர்றாங்க. டூரிஸ்ட்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் இங்கே வர்றாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க, அங்கிட்டலாம் வண்டி மேலே ஏற முடியாது. ஆனால் வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே தான் மேலே வருவாங்க. வந்து இங்கே வந்து பார்வையிடுறதுக்கு இங்கே வர்றாங்க. நிறைய டூரிஸ்ட்லாம் வர்றாங்க. ஆனால் இப்போ இந்த அக்டோபர் மாதம் மழை மாதங்கிறதுனால கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமும் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த குருநாகலைங்கிற ஏரியாவில் வந்து எல்லாம் வந்து மூடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னால் போவோம். ஷூவை கழட்டிட்டு தான் வந்து உள்ளுக்குள்ளே போகணுன்ட்டு அங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜசீம் பாய் சொன்னதுனால ஷூவை கழட்டிட்டு நம்ம புத்த பெருமானுடைய சிலைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். வாங்க ஷூவை கழட்டிட்டு நம்ம கழட்டியாச்சு, ஒரு ஓரமாக வச்சாச்சு, நம்ம நடப்போம். ஓ எஸ், கொஞ்சம் சாக்ஸெல்லாம் கழட்டிட்டோம், அதான் நல்லது. ஓ என்ன கேட்டாக்க சாக்ஸ் வந்து அழுக்காயிரும், அதனால் கழட்டி வச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஓ எஸ், சரிதானே? ஓ பாருங்கள் எப்படி வியூஸு செம்மையாக இருக்குல்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சொன்னாங்க இந்த இடத்துக்கு போங்க, இது நல்லா கொஞ்சம் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. பயங்கரமாக இருக்குது. எப்படி சன்செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் குருநாகலைங்கிற மலை மேலே உள்ள புத்த பெருமானுடைய சிலை. இங்கே வந்து இந்த பூக்கள்லாம் வச்சு புத்த பெருமானுக்கு இந்த பூஜை புனகரங்கள்லாம் செய்வாங்க போல தெரியுது. ஓ எஸ், வாங்க இன்னும் இறங்குவோம். வா பாருங்கள் வியூஸை செம்மையாக இருக்குது. ஓ எஸ், நல்லா இருக்கா? போவோம் கிட்ட போவோம்.
தாய்லாண்டா இருக்கும். தாய்லாந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதான் வருவாங்க அதிகம். ஓ, இதுதான் குளம், குற்றால குளம் இது. இந்த நம்ம வந்து நம்ம இந்த ரோடு தானே இந்த வந்தது இதுதானே? புத்தல் ரோடு. இதுதான் குருநாகலுடைய புத்த பெருமானுடைய இந்த சிலை. இதை கீழேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இது கிட்டே வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ. எஸ், தெரியுதா லீவ்ஸ் எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல? இதுதான் குருநாகலுங்கிற இந்த மலை. இந்த மலைக்கு தான் வரணும்னு சொல்லி என்னோடய ரொம்ப நாள் ஆசை. அது வந்தாச்சு. இந்த புத்த பெருமான் சிலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு இது என்ன கேட்டாக்க, கீழேருந்து இந்த மலையிலேருந்து ராத்திரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, தெரியுதா? ஓகே, ஆமாம், செம்மையாக இருக்குல்ல? இல்லைங்க, அப்படி சும்மா கிருத்து முடிச்சிடுவோம் இன்றைக்கி. எப்படி குருநாகலை, இதுதான் மலை. இது போனால் அப்படியே போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இங்கே எல்லாம் இருக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. இது இன்னும் சைடு இறங்கும் போல இருக்குது. இது நம்ம ஊரில் இந்த ஆனைமலை அங்கிட்டு பேச்சிப்பாறை அப்படி போகிற ஒரு இது ஃபீலிங்ஸு. இங்கே பாருங்கள், ட்ரோன் ஷாட் எடுத்தால் சூப்பராக இருக்கும். எங்கே நம்மள்ட்ட தான் ட்ரோன் இல்லையே. செம்மையாக இருக்குல்ல? சன்செட் ஆக போகுது. ஆமாம், அப்படியே இருந்தோம்னு சொன்னாக்க இன்னும் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அங்கே மேலே போவோம். இங்கே ட்ரோன் ஷாட் விட்றதுக்குலாம் அனுமதி இருக்கா என்னன்னு தெரியலை. எஸ், புதுவித அனுபவம், சூப்பராக இருக்குது. இப்போ தாப்பா வெளியே வந்திருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சரியான மலையில் மாட்டிட்டேன். சரியான மழை, பேய் மழை. எனக்கு தெரியுமா இந்த நேரத்தில் டூரிஸ்ட் இங்கே வரக்கூடாதுண்டு? சும்மா யதார்த்தமாக போட்ட பிளானு. அப்பா இன்றைக்கி தான் ஒரு மாதிரி ஆயிருக்கு. பார்ப்போம், சும்மா கிரட்டு முடிச்சிடுவோம் இன்றைக்கி. இந்த புத்த பெருமான், அதாவது உள்ளுக்குள்ளே அது மேலே சில மேலே இப்படி ஏறி போகிறதுக்கு தலைவர்கிட்ட கேட்டேன், ஃப்ரீயாக இல்லை டொனேஷன் என்ன. அவர் டிக்கெட் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இல்லை ஃப்ரீ தான், உங்கள் கெப்பை கழட்டிக்கங்க அப்படின்ட்டாரு. கெப்பை கழட்டியாச்சு. வாங்க நம்ம மேலே போயிட்டு நான் பார்ப்போம். ஓகே, வாங்க மேலே போவோம். எல்லாம் என்னமோ சிங்களத்தில் எழுதி இருக்குது, ஒன்றும் தெரியலை. இதோடைய கட்டுன இந்த புத்த பெருமான் கட்டின அடிக்கல் நாட்டினது இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்த ஃபோட்டோக்கள் போல் இருக்குது. எப்படி தான் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை. கட்டி முடித்து இதை கும்பாபிஷேகம் பண்ண நேரம் போல தான் தெரியுது. ஓஎஸ், எல்லாம் சிங்களத்திலே போட்டிருக்கு. நான் நினைக்கிற மாதிரி 1991 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் இதோடைய ஹிஸ்ட்ரியை, வரலாறு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்ரீலங்கா இது ஒரு புத்த நாடு. இங்கே வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிங்களம் எல்லோரும் மிக்ஸ் ஆகி இங்கே வாழ்கிறாங்க. இந்த குருநாகல் மலை மேலே புத்தருடைய சிலையை 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்குது. ஆமாம் அப்படின்ட்டு தகவல். இந்த மலையோட ஃபஸ்ட்டு இருந்தது நம்ம கோயில்கள்லாம் இருந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், நம்மளுடைய சிற்பங்கள், மகாபுத்த டெம்பிள், புத்த கயா எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம விஷ்ணு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சிற்பங்கள்லாம் இருக்குது. இதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் உள்ள வந்து சிற்பம் வந்து நம்ம விஷ்ணு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் எனக்கு என்ன தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இது புத்தருடைய பாதம்னு நினைக்கிறேன். ஓஎஸ், அதில் வந்து பல சின்னங்கள்லாம் பொறிச்சிருக்குது. வாங்க அங்கிட்டு கொஞ்சம் பார்ப்போம்.
அவ்வளோதான் போல இருக்கு. ரைட், சரி வாங்க கீழே இறங்கிடுவோம். ஒரு சைடு வர்றதுக்கு ஒரு சைடு போகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நினைக்கிற மாதிரி இங்கே டொனேஷன் எதுவும் கொடுக்கணும் போல் தெரியுது. ஓ, டொனேஷன் கட்டுறது வந்து இங்கே டொனேஷன் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. இது இதோட ஆஃபீஸ் போல் இருக்குது. இங்கே உள்ள ஆஃபீஸ். ஓ எஸ், மக்கள்லாம் மேலே பாருங்கள், சன்செட் ஆக போகுது. இங்கேயும் ஜோடியா? ஏன்டா இங்கேயும் வந்து அநியாயம் பண்ணுறீங்க? ஒரு இடத்த விட மாட்டுறானுங்க, எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிட்டு. ஓ, இது வந்து இங்கே பெரிய ஒரு இது குரங்கு பேனு பார்க்குற மாதிரி பேனு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. நமக்கு என்ன, அவங்க ஊர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வியூஸு. சன்செட் ஆக போகுது பாருங்கள். ஓ எஸ், சூப்பர் லொக்கேஷன். காற்று சும்மா ஜில் ஜில்னு அந்த மாதிரி அடிக்குது. செம்மையாக இருக்குது. ஓ எஸ், சூப்பராக இருக்குது காற்று. டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு சூப்பரான இடம். ஸ்ரீலங்கா வந்தேன்னு சொன்னாக்க இந்த இடத்த கட்டாயம் வந்துட்டு போங்க. சும்மா அந்த மாதிரி பாருங்கள், தெரியுதா? ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஓ, இப்போ நம்ம அந்த குருநாகல் மலை மேலே நம்ம அந்த புத்த சிலைக்கு மேலே உள்ள அடிவாரத்தில் தான் நம்ம நிற்கிறோம். ஓ, உள்ளே போனோம், பார்த்தோம். ஆமாம், இப்போ அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாமா? நம்ம ஜசீம் பாய் வரை நின்றுக்கிட்டு இருக்காரு. ஓ எஸ், பார்ப்போம் என்னண்டு. நம்மள்ட்ட சேஞ்ச் பண்ணோம். குவைத் காசு மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய கார்டு, ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலை. என்னன்னு தெரில. நல்ல வேலைக்கு நான் குவைத் கேஷ் எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ நம்ம இங்கே குருநாகலில் அந்த கேஷை மாற்றணும். ஏன்னா கார்டு ஒர்க் ஆகலை. காசு இது தான் இருக்குது. என்னென்னு பார்த்து கார்டு ஏன் ஒர்க் ஆகுது அதுக்கு செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மள்ட்ட கேஷ் இல்லாதனால இப்போ நம்ம கேஷ் மாற்ற போவோம். குருநாளுக்கு அடிவாரத்துக்கு கீழே போய்த்துருவோம். இங்கே இல்லை, நம்ம எங்கே இருக்குன்னு தெரில. ஜசீம் பாய்கிட்ட கேட்டுக்குருவோம். அவர் எங்கே சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன ரேட்டுன்னு பார்க்கணும். முதல்ல குவைத்தில் சொன்ன ரேட்டு ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு தினார் 850 ரூபா சொன்னான். இங்கே எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களை சும்மா கிட்ட முடிக்கிறேன். நம்ம ஜசீம் பாயை கூப்பிடுவோம், கிளம்புவோம். ஓகே, இல்லை கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கிளம்புவோம். கொஞ்சம் இருந்துட்டு சன்செட் ஆகட்டும். ஓ, டைம் மக்கள் கூட்டம் கூடுது கொஞ்சம் கொஞ்சமாக. சன்செட் ஆக நான் நினைக்கிற மாதிரி சன்செட் ஆகிற கிட்டத்தில் தான் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே ஜசீம் பாய் காணோம். ஜசீம் பாய் விட்டுட்டு போயிடாதீங்க. எங்கே போனாருன்னு தெரியலையே, ஆளையே காணோம். மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஆளுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வரிசையாக. சன்செட்டில் தான் எல்லாம் இதாகும்னு நினைக்கிறேன். இது இங்கே தீபம் ஏற்றுவாங்க போல இருக்குது. இந்த மலையில் இந்த தீபம் ஏற்றுறது, அந்த நம்ம ஊரில் அந்த சாத்திரப்பெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஓ, இவர் தான் அந்த புத்த துறவி. இந்த சிலோனில் உள்ள புத்த துறவி இவர் தான். பார்த்துக்கங்க, சன்செட் ஆகிட்டு இருக்குது இப்போ. எஸ், இதுதான் நம்ம வந்த ரோடுன்னு அவர் சொன்னார். நம்ம ஜசீம் பாய் சொன்னார், இதுதான் நம்ம வந்த ரோடு. தெரியுதா உங்களுக்கு? கிட்ட ஜூம் பண்ணால் தெரியும். இது அந்த குளம். இந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே நம்ம இருட்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குளத்துக்கு நம்ம போயே ஆகணும். எஸ், நம்ம புத்த பெருமானுக்கு ஒரு சலாத்தை போட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இதே மலையில் நம்ம ஸ்ரீலங்கா டெலிகிராம் டவர் இங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், ஸ்ரீலங்கா டெலிகாம்னு போட்டிருக்கு. அது தமிழில் ரெலிகாம்னு போட்டிருக்கு. ஓகே, ஷூவை மாட்டியாச்சு. ஷூவை மாட்டாமல் சரியான கால் வலி, வெறுங்காலோடு நடந்தது. கிளம்பி. ஓகே,
யாரும் குளிக்க மாட்டாங்க ஜெசிம். இல்ல இது குடிக்கிற தண்ணி இது. குடிக்கிற தண்ணி அது இது ஃபில்டர் ஆகி லைன் போகுது எல்லாத்துக்கும். அது சரி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மக்கள் வந்து கொஞ்சம் கூட்டம். ஏன்னா இந்த சில்ட்ரன் பார்க் இங்கே இருக்குது, சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடங்கள். பாருங்கள், மாங்காய் ஐட்டம்ஸு இதெல்லாம், பைனாப்பிள்ஸ். இது ஒரு நடப்பாதை, இங்கே வந்து எக்ஸசைஸ் மாதிரி பாருங்கள். இது வந்து சில்ட்ரன் பார்க்ஸ். எஸ், இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளம் தண்ணி வந்து இந்த குருநாகல் சிட்டி இருக்குல்ல, இந்த குருநாகல் சிட்டி குடி தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணின்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் கேள்விப்பட்டது. பாருங்கள், ஆனால் தாமரைப்பூலாம் மலர்ந்துருக்குது. ஆனால் அந்த சைடு எதுவும் ஃபில்டர் பண்ணுறதுக்குள்ள சான்ஸுகள் எல்லாம் இருக்கலாம், மிஷின்கள். நம்ம போனோம்ல அந்த புத்த மலை, தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதா? ஓகே. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த குளத்தை, அந்த குளம் தான் இந்த குளம். இதெல்லாம் சில்ட்ரன் பார்க்ஸ். இது வந்து இது எஸ், இதெல்லாம் சில்ட்ரன் பார்க்ஸு. பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கா. மற்ற நாள்லாம் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குமா. பார்த்தீங்களா, இதுதான் குருநாகலில் வந்து சிட்டியில் இந்த குளம் அமைஞ்சிருக்குது. சில பிள்ளைங்களுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோடு எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல் தெரியுது இங்கே எல்லாம். பாருங்கள், இதுதான். எல்லாம் தமிழ் சத்தம் தான் கேட்குது. அதே மாதிரி இங்கே வந்து 3 மொழிகள், அதாவது வந்து சிங்களம் மெயின் பாஷை வந்து இங்கே வந்து சிங்களம் தான். அதுக்கு அடுத்தது வந்து தமிழ். இந்த பாருங்கள், பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? இது வந்து சில்ட்ரன் பார்க்ஸ். தமிழ் தான். முஸ்லீம்கள் தான் பெரும்பாலும் இங்கே வந்து தமிழ் பேசுகிறாங்க. இங்கே வந்து 2வது பாஷையில் இருக்குது தமிழ். இங்கே தான் நம்ம ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது வாடகைக்கு ஹாஸ்டல்லாம் இங்கே தான் இருக்குது. நிறையா ரூம்ஸ்கள் இந்த சைடு அந்த குளத்துக்கு பக்கத்தில் எல்லாம் நிறைய ரூம்ஸ்கள் இருக்குது, வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே வர்றவங்க இந்த சைடில் உள்ள எல்லா ரூம்ஸுங்களும் இங்கே நல்ல குறைச்ச ரேட்டுக்கு எடுக்கலாம். வாங்க, இந்த இடம் தான் அது. போமா, இப்போ நம்ம இந்த சேஞ்ச் பண்ண போவோம், மணி சேஞ்ச் பண்ண போகணும். மணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரூமை பார்க்க போவோம். நம்ம அப்படியே அந்த குளத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த குளத்து வழியாக நம்மளுடைய இடத்துக்கு அப்படியே பயணிச்சிட்டோம். அப்படியே நம்ம பாய்கிட்ட சொன்ன கூட வந்தவர்கிட்ட, நம்மள்கிட்ட வந்து குவைத் தினார் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு எங்கே இடம்னு சொன்னேன். அவர் வாங்க போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். குளத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப தான் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கும் இருட்டாயிடுச்சு. அப்போதைக்கு தான் அந்த இடம் சொன்னார், இந்த இடத்துக்குள்ள தான் அந்த நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். சரி பாஸ், அப்போ இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு நம்ம பார்த்தாக்க இது ஒரு கண்டி கோல்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்மள்ட்ட வந்து குவைத் தினார் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, சாரி பாஸ், இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நாமளும் ஏமாற்றத்தோடு நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. வேறு என்ன செய்ய, இன்றைக்கி சண்டைங்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது, நாளைக்கு வந்து மாற்றிக்கிடுவோம். நண்பா, ஒரு வழி அந்த கல்லு மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்மளுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஜசீம் பாய் இறக்கி விட்டு போயிட்டார். கரும்புன்னு ஒரே இது மழை வர மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அடைஞ்சிருவோம். நாளைக்கு ஒரு மாதிரியாக வெளிருக்கும் அப்படிங்கிறாங்க, மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படி இல்லைண்டாக்கா நம்ம வந்து நூரலியாங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அது ஹட்டன்கிற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அங்கேருந்து நம்ம கிளம்புவோம், அங்கே நம்ம பார்ப்போம் எப்படின்னு போயிட்டு சும்மா முடிச்சிடுவோம். என்னோடய எபிசோட முடிச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த குர்நாகலைங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம புத்த பெருமானுடைய மலைக்கு நம்ம போனோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சும்மா கிழிச்சு முடிச்சிடும், அப்படியே கூடவே இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, see you.